டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உலக அளவிலேயே ஒரு விளையாட்டிற்கு தடை என்றால் அது தமிழர்கள் பாரம்பரியமான ஜல்லிக்கட்டுக்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அந்த தடையை உடைத்து உலக அரங்கில் மாபெரும் ஒரு தன்னெழுச்சியான மக்கள் போராட்டத்தின் மூலமாக மீண்டும் ஜல்லிக்கட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு மனதிற்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் காக்கப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. பொதுவாக அரசு துறைகள்ல விளையாட்டு வீரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையில மாடுபிடி விளையாட்டு வீரர்களை இதை விளையாட்டு போட்டியாக அங்கீகரித்து இந்த மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கும் நான் ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன். இன்றைக்கு இதே அலங்காநல்லூர்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த விளையாட்டை பார்த்து ரசித்து மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் மாடுபிடி முறையான மாடுபிடி பயிற்சி மையம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த பாரம்பரியம் எப்போதும் கழிந்து விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது தமிழர்களும் தமிழர்களுடைய பொறுப்பாக இருக்கின்றதை நான் நம்புறேன். சந்தனத்தேவன், ஆமாமா, சந்தனத்தேவன் நிச்சயமா வரும். ஆர்யாவுக்காக நான் காத்திருக்கேன். ஆர்யா வந்த உடனே படப்பிடிப்பை துவங்கிடும். பொதுவா எலெக்ஷன் நேரத்தில் அறிவிக்கப்படுற உதவி திட்டங்கள், நலத்திட்டங்கள், அறிக்கைகளை எல்லாம் நம்ம ஏற்க முடியாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அதுல ஆண்களுக்கு இலவசம்னு சொல்றது ஏற்புடையதல்ல. பெண்களுக்கு பேருந்துகள்ல இலவசம்னு சொன்னதுக்கான காரணம், பெண்கள் வீட்டிலே முடங்கிடக்கூடாது, அவங்க வெறும் குடும்ப பொறுப்புகளை மட்டும் சுமக்கக்கூடியவங்க ஆயிடக்கூடாது, நெடுந்தூர பயணத்துல போய் பேருந்து செலவு மற்றும் மற்ற விஷயங்களுக்காக பயந்து அவங்க வேலைக்கு போகாம இருந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் பெண்களுக்கு இலவச பயணம்னு சொன்னது. ஆண்களுக்கு இலவச பயணம்னு சொல்றது என்னை பொறுத்த மட்டும் ஏற்புடையதல்ல. அது அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். அது படம் சம்பந்தப்பட்ட பேசணும், அதுல நடித்திருக்கக்கூடிய நடிகர் பேசணும். அந்த பத்தின எந்த தகவலும் வெளியில வராதுன்ற நம்ம சொல்றதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. அப்படி இல்ல. இப்ப குறிப்பா எலெக்ஷன் நேரத்துல தணிக்கை குழு இவ்வளவு வீரியமா செயல்படுறத பாக்குறோம். தணிக்கை குழு உள்நோக்கத்தோட செயல்படுகின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது அவர் தானே சொல்லணும். அவரு சொல்லல, அந்த கட்சிக்கு நிர்வாகிகள் யாருமே சொல்லல, உறுப்பினர்கள் கூட அதை பத்தி பேசாதப்ப நம்ம மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படின்னா அவங்க அமைதி காக்கிறது ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன். பராசக்தி திரைப்படத்திற்கு தணிக்கை குழு கட்டுன்றது அது இந்த மொழிப்போர் தியாகிகளை பற்றிய விஷயங்களையும், மொழி போராட்ட வரலாறையும், அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சியையும் தமிழக மக்கள் அறிந்து கொள்ளக்கூடாதுன்ற நோக்கத்திற்காக செய்யப்பட்ட கட்டான பாக்குறேன். நான் எதையுமே திணிக்கப்பட்டதில்லை. அந்த திரைப்படத்திலேயே சில வரலாறுகள் மறைக்கப்பட்டது என்னுடைய கருத்து. அதை தாண்டி அந்த திரைப்பட நடிகர்கள் பொங்கல் கலந்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அவர்கள் படம் நடிச்சிட்டாங்கன்றதுக்காக அவங்க திராவிட சிந்தனையோட இருப்பாங்கன்னா எதிர்பார்க்காதீங்க. மக்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இல்ல, அப்ப எதிர்ப்பு கட்சியில அவர் அடையாளம் காட்டக்கூடிய பொறுப்பும் அவருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.